ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவில் பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வாழைப்பழம் 3 எடுத்துருக்குறாங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. கூடவே ஏலக்காய் தூள் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம அரைச்ச பழத்தையும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ நம்ம வடிகட்டிட்டு அந்த சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ண பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஒரு ஒயர் விஸ்க்கு வச்சுட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ மறுபடியும் அந்த நாட்டு சர்க்கரை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மாவெல்லாம் கலந்து வச்சதுக்கப்புறமா ஒரு பனியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒவ்வொரு குழிலையும் ஊற்றிக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. இப்போ நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமா ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கமாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்பூனை வச்சுட்டு மாற்றி போட்டுக்கலாங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், இது 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. உள்ளுக்குள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அவலும் 1 கப் தேங்காயும் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாங்க. நெய் சேர்த்துட்டு இந்த நெய் எல்லாம் நல்லா உருகி வரட்டோங்க. இப்போ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் நல்லா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான தீயில் நம்ம வறுத்துக்கலாங்க. இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துருக்குறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க.
இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். இது வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தாலே கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ முந்திரி எல்லாம் வறுத்து அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறாங்க. இது முழு தேங்காயை ஒன்றா உடச்சிட்டு துருவி எடுத்துருக்குறோம். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யோடு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க அந்த தேங்காவை. இப்போ இந்த தேங்காவை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்துருக்குறாங்க, அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அவல் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தேங்காய் கூடவே இந்த அவலும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நாட்டு சர்க்கரை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. நம்ம எந்த ஒரு ஸ்வீட்டு செய்யும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா ஸ்வீட்டோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த நாட்டு சர்க்கரையில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிட்டு இருக்குது. இன்னமும் இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், முன்னாடி இருந்த தண்ணி இப்போ இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இதை போல் வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் அவளையும் சேர்த்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.